என்னன்னா அவன் கல்யாண மண்டபத்தில் 2 தூண் வந்துட்டாங்க இடையில. அதுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் அடுத்த முதலமைச்சர் சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டேன். என் நேரம் ஃபுல்லா தண்ணியை போடுச்சு. மூதவின் தண்ணி போடுது. முதலமைச்சர் நான் கேட்கிறேன், முதலமைச்சர் சீட்டு என்ன மியூசிக்கல் சேராது? உன் மண்டபத்தில் மட்டும் 2 தூண் வந்ததுக்காண்டி உடனே கட்சி ஆரம்பிச்சு நான் முதலமைச்சர், நீ முதலமைச்சர் நான் பிரதமர். ஐயா தப்பா நினைக்கிறாங்க. நீ முதலமைச்சர் நான் பிரதமர், நீ பிரதமர் நான் ஜனாதிபதி. ஆட்டம் இல்ல ஐயா தப்பா நினைக்கிறாங்க. நீ முதலமைச்சர் நான் பிரதமர், நீ பிரதமர் சொன்னா நான் ஜனாதிபதி, நீ ஜனாதிபதி சொன்னா நான் ஒபாமா. என்ன பேச்சு பேசுறீங்க? தனியா போட்டா என்ன வேணாம் பேசுமா? ஒருத்தன் கேட்டாரு என்ன அவர் எதிர்த்து நிக்க போறேன்னு சொன்னீங்களே, நிக்க போறீங்க. ஒரு மேடையில ஏறினாவே சரியா உன்னால நிக்க முடியலையே, இந்த ஆளை போய் நான் ஏத்துனா எனக்கு தாங்க கேவலம். அதனால ரிஜெக்ட் பண்ணிட்டு மொத்த டீமையும் காலி பண்றதா வேலை. முதலமைச்சர் சொல்லிட்டு 41 சீட் வாங்கிருக்கீங்க, அங்க உனக்கு என்ன முதலமைச்சர் போய் கொடுக்க போறாங்க? பெரிய வீராப்பா பேசுறேன், எவ்வளவு வீராப்பா பேசுறேன். அது ஒரு மாதிரி இன்னொரு கேள்விப்பட்டேன் நான். அந்த கட்சி பேர் கூட வாயிலே வரமாட்டேங்க. நாக்கு முக்காவா மூக்கு முக்காவா இன்னும் தேக்கு முக்கா சொல்றாங்க. அந்த கட்சி ஆட்சியில் கூட்டணி சேர்றதுக்கு முன்னால போய் கேட்டிருக்காங்க, பத்திரிக்கையாளர் கேட்டிருக்காங்க. என்ன கேட்கிறாங்க? ஏங்க என்ன யார் கூட கூட்டணி சேர போறீங்க, யார் கூட கூட்டணி சேர போறீங்கன்னு கேட்டுருக்காங்க. உள்ள இந்த பீஸ் உட்காந்துருக்கு. எது இந்த லூசு தரமா முதலமைச்சர் ஆகும் சொல்லி பீஸ் அது உள்ள உட்காந்துருக்கு. உள்ள இருந்து ஒருத்தர் வர்றான் வெளியே. இல்ல என்னங்க பேச்சுவார்த்தை யார் கூட கூட்டணி சேர போய் கேட்கிறான். அவன் சொல்றான் உள்ள இருந்து வர்றவன் இப்பதான் முதல் ரவுண்டு முடிஞ்சிருக்குன்றான். இன்னொருத்தாங்க வந்தான் உள்ள இருந்து மறுபடியும் பத்திரிகையாளர் சேர்த்து என்னங்க யார் கூட சேர்ந்த பேச்சுவார்த்தை என்ன நடந்துருக்கா? இப்பதான் 2வது ரவுண்டு முடிஞ்சிருக்கு. இன்னொருத்த வந்தான் என்னங்க 3வது ரவுண்ட் போயிட்டு இருக்கு. இன்னும் சேர்றதுக்கு முன்னாலே அது என்னங்க இப்படியே கிட்டத்தட்ட 9 ரவுண்டை தாண்டிட்டாங்க. அப்ப பத்திரிகைக்காரர் ஒருத்தர் கேட்டாரு, ஏப்பா பேச்சுவார்த்தைங்கிறது 3 ரவுண்டு தானே, அது என்ன 9 ரவுண்டை தாண்டி போய்கிட்டு இருக்குன்னு கேட்டான். அதனால நம்ம விளக்கமா சொல்ல முடியாங்க அப்படி மாதிரி உள்ள போயிட்டாங்க. திருப்பி கொஞ்ச நேரம் வந்தான் என்னங்க அப்படின்னு அவன் சொன்னா அப்படின்னா பத்திரிகையாளர் கேட்டாரு, பேச்சுவார்த்தை முடிஞ்சிட்டாங்க யாரோட கூட்டணி? மொத்தமா பிளாட்டுங்க எல்லாமே 7-8 புல்லு போய்கிட்டு இருக்கு. அந்த ரவுண்ட சொன்னா நீங்க ஒரு ரவுண்ட பேசிட்டு போங்க. அவருக்கு பேர் வச்சிருக்காங்க, சொல்லக்கூடாது. கேப்டனா? கேப்டன் எதுக்கு கேப்டன்? எதுக்கா கேப்டன்? என்ன தண்ணியை போட்டுட்டு போறது கேப்டனா? தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டவனுக்கு பேர் தான்டா கேப்டன். எந்நேரம் தண்ணியில மிதக்கிறவனுக்கு பேர் கேப்டன் கிடையாது. தண்ணியில மிதக்கிற கப்பல் ஓட்டவனுக்கு பேர் தான் கேப்டன். எந்நேரம் தண்ணியில மிதக்கிறவனுக்கு கேப்டன் கிடையாது. என் வீட்டு வாசல என்ன வந்து கேட்டாங்க ஒரு நாள், அண்ணே அண்ணன் முதலமைச்சர் சொல்லுங்க. நான் அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க, எனக்கு என் வீட்டில் போட்டு பிள்ளை குட்டியெல்லாம் அடிச்சு பிள்ளைலாம் மண்டையை உடச்சுட்டாங்க. நான் ஐயாட வந்து சொன்னேன், ஐயா உடனே பாதுகாப்பு தரணும், ஒன்றும் பயப்படாத. என்ன சொல்லணும்? ஒரு பெரிய மனுஷன் இருந்தாலும் என்ன சொல்லிக்கணும்? ஒரு வார்த்தை சொல்லிக்கணும். என்ன சொல்லிக்கணும்? சினிமா தானப்பா சொல்ல போறேன்னு சொல்லணும். அப்ப நான் சிஎம் ஆகுறது அவனுக்கு பிடிக்கல, அவன் வம்புங்க நான் அனுப்பி விடுறாங்க. நான் அந்த ஆளை பத்தி இந்த மேல பேசக்கூடாது, எனக்கே தகுதி இல்லாத போது நான் பேசக்கூடாது. ஐயா என்ன தப்பா நினைக்கக்கூடாது, சும்மா இடையில அந்த சொல்லி ஆகணும், வேற வழி இல்லை. அதனால அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, எல்லாம் சொல்லிவிட்டேன். அந்த ஆளுக்கு ஓட்டுக்கிட்டு போட்டு ஓட்டை ஆக்கிறாங்க. அந்த ஆளுக்கு ஓட்டு போறது யானை தான் தலையில மண்ணள்ளி போடுற மாதிரி அது. நான் அதுக்கு மேல பேச விரும்பல.